ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் ஆன்லைனில் படிக்கிறது பெஸ்ட்டாக ஆஃப்லைனில் படிக்கிறது பெஸ்ட்டாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஆஃப்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேர்னிங். ஸோ லேர்னிங் ஆஃப்லைன் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுலனா ஃபேப்ரிக்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்விங் டூல்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டரோட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். அதுதான் ஆஃப்லைனோட மெயின் பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ என்னோட ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் இந்த எல்லாமே உங்களுக்கு வரும். எப்படி அப்படின்னா ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸால் அந்த ஃபேப்ரிக்கை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பர்சனலாக அவங்களாவே ஒரு பர்டிகுலர் கார்மெண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுன்றது தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி என்னோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட நேமாக இருக்கட்டும், அவங்களோட கன்சர்னாக இருக்கட்டும், எதுக்காக ஜாயின் பண்ணாங்கன்ற ரீசன் வாட் எவர் எனக்கு அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட ஒரு பர்சனல் கனெக்டில் நான் எப்பயுமே இருப்பேன். செல்ஃப் டிசிப்ளின்றது வந்து ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஃப்லைனில் நீங்கள் நேரில் போய் படிப்பீங்க. அப்போ உங்கள் கூட படிக்கிறவங்க எவ்ரிடே அவங்களோட ஒர்க் சப்மிட் பண்ணுறப்ப நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு புஷ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத வந்து கேட்குறப்போ அவங்க கேட்டுருவாங்களேன்றதுக்காக அவங்களோட ஒர்க் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச டைமுக்கு உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதான் அவங்களால ஈஸியாக வந்து இந்த கோர்ஸ் நினச்ச டைமிங்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம எப்போ வேணால் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், நம்ம இன்றைக்கி பார்க்காட்டினாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 2 years வேலிடிட்டி இருக்கே, ஒரு 1 yearக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க படிக்கிற விஷயத்தையோ இல்லை ஒர்க்கையோ வாட் எவர் எல்லாமே. ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து என்னோட கிளாஸில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த ஸ்டூடெண்ட் என்ன எவ்ரிடே வந்து நடக்கிற கிளாஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்களோ ஒரு 1 week வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கும் கம்ப்ளீட் பண்ணலன்னா நான் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ரீசன் அப்படின்றத கேட்பேன். மோஸ்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரீசன்றதை அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பலை அப்படின்னா நானே கால் பண்ணி அவங்க சுச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு டைமிங் கொடுப்பேன். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கிறதுனால நான் கேட்பேன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை ப்ராப்பராக சப்மிட் பண்ணுவாங்க. அந்த என்ன கோலில் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அதே இதை வந்து அவங்க நினச்ச டைமிங்க்கு அவங்க முடிச்சு ஆன்லைன் கிளாஸ்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க போவாங்க. ஸோ இதுவுமே என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் என்னோட கிளாஸஸில் வெறும் ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் எடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கையும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப லெஸ் ஃப்ளெக்சிபிள்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபிக்ஸ்டு டைம், ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூல் அண்ட் லொக்கேஷன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்து வேணால் படிக்கலாம், எந்த டைமில் வேணால் படிக்கலாம், எவ்வளோ தடவை வேணால் அந்த கிளாஸஸை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். ஆஃப்லைன் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்றதுனால சென்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸால் தான் ஈஸியாக வந்து படிச்சுட்டு போக முடியும். பட் ஆன்லைன் வந்து அந்த மாதிரி கிடையாது. குளோபலாக யார் வேணால் படிக்கலாம். அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஜாயின் பண்ணி படிக்க முடியும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே அவங்களால ஜாயின் பண்ணி படிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம், போனால் திருப்பி வராத ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸில் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதாவது இப்போ நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிளேஸ்லேருந்து என்னோடய பிளேஸ்க்கு வர்றதுக்கு ஒரு மினிமம் 1/2 hour to 1 hour ஆகும். சென்னை பொறுத்தளவுக்கு அந்த டிராஃபிக் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ட்ராவல் டைமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளாஸ் டைமிங் வந்துட்டு ஒரு 2 hours 3 hours இருக்குது அப்படின்னா அகெயின் வந்து ஒரு லன்ச் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் முடிச்சுட்டு கிளாஸஸ் முடிச்சுட்டு போகிற அந்த ட்ராவல் டைம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஃபுல் டே வந்து உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு போனால் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர்த்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கிடைக்காது. ஆனால் ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 hours கிளாஸ். அந்த 2 hoursல பர்டிகுலராக என்ன கிளாஸ் பார்த்தோமோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்ன கிளாஸ் என்னவோ அதை மட்டும் பார்ப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வாட் எவர் உங்களோட அந்த ட்ராவல் டைமை வந்து நீங்கள் ஆன்லைனில்
ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளமே படிக்கிறேன் ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லை. ஸோ ஆன்லைன் பொறுத்தளவுக்கு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். அண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அன்றைக்கி பர்டிகுலர் கிளாஸில் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல, நேராக போய் படிக்க முடியல அப்படின்னா அந்த கிளாஸ் அவ்வளோதான், அன்னையோட ஸ்கிப் பண்ண அடுத்த நாள் தான் போகும். முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்றதை உங்களோட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆன்லைன் வந்து அப்படி கிடையாது. டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொன்னாங்க, என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றத அந்த வீடியோ லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், டைரக்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ஸோ என்ன நடந்ததுன்றதை டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், காஸ்ட். ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸே எடுத்துக்கலாம். காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸ், உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் 5 to 6 months வந்து தேவைப்படும். ஸோ ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் 20 days நமக்கு கிளாஸஸ் இருந்தாலும் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். 6 மாதத்துக்கு டோட்டலாக வந்து நமக்கு 120 days வருது. ஸோ ஒரு பெர் மந்த் 20 days, 6 monthsக்கு வந்து 120 days. நம்ம 3 செப்பரேட் பண்ணிக்கலாம். அகாமடேஷன், ஃபுட் அண்ட் ட்ராவல். இதுக்கு இந்த மூணை மட்டும் நம்ம நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ராவல் எடுத்துக்கலாம். ட்ராவல் வந்து அப் அண்ட் டவுன் வந்து மினிமமாக உங்களுக்கு வந்து 200 rupees ஆகும். அப்போது 200 rupees ஒரு பெர் மந்த் வந்து 20 days கிளாஸஸ் அப்படின்னா 200 into 20 உங்களுக்கு 4000 rupees வருது ஒரு மாதத்துக்கு ட்ராவல் மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் அகாமடேஷன் அண்ட் ஃபுட். சென்னை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ரூம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு 8000 வரும். வித் ஃபுட்டோட 8000 வரும். அப்போது ஒரு மாதத்துக்கு 8000 ப்ளஸ் உங்களுக்கு ட்ராவல் 4000, இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 12,000 rupees வருது உங்களுக்கு பெர் மந்த்துக்கு. அப்போ 6 monthsக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 72,000 ஜஸ்ட் ஃபார் ஃபுட், அகாமடேஷன் அண்ட் ட்ராவல். ஸோ இந்த அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸை விட அதிகம். அது மட்டுமே கிடையாது. இன்னொன்று வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா சூயிங் மிஷின்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அயன் பாக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்லைன் பொறுத்தளவுக்கு நேரில் நீங்கள் போய் அந்த இன்ஸ்டியூட்டில் ட்ரெஸ் ஃபார்மை ஹேண்டில் பண்ணுறது, அயன் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டியூட் போய் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிளே இருக்குது. ஆனால் ஆன்லைன் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்லேயே வச்சு எவ்வளோ வேணால் அயன் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் ஃபார்மோட ஒர்க் பண்ணலாம். எப்படி, பிகாஸ் ட்ரெஸ் ஃபார்ம் இது நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தனியாக ரூம் எடுத்து தங்குறப்ப கிடைக்காது, அதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம் ஆஃப்லைன் கிளாஸஸில். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது எது வந்து பெட்டர் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் நோட் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணுற எஜுகேட்டர்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக கைட் பண்ணுறப்போ உங்களால் அதை கரெக்டாக வந்து படிக்க முடியும். அது மட்டுமே கிடையாது, இப்போ ஒரு எஜுகேட்டர் அவங்களோட 100% கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அந்த ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக அவங்களோட 100% வந்து கொடுக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த 100% கொடுக்குறப்ப இந்த கோர்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக வரும். அண்ட் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ரீசனை 100% சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்க. ஸோ இதில் ரெண்டு பேரோட இன்புட்டுமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டென்ட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் உங்களுக்கு எது பெட்டர்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் பிளேஸ், ரைட் எஜுகேட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.